ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 19. தம் பிரியமானம் சமுபஸ்திதம் கவிம் பிரஜா விசர்க்கே நிஜ சாசனார்ஹனம் பபாக்ஷ ஈக்ஷத் ஸ்மித சோசிக்ஷாக்ரா பிரிய பரியம் பிரீத்தமனா கரே ஸ்பிருஷன். மொழிபெயர்ப்பு. தம்முன் பிரம்மா இருப்பதைக் கண்ட பகவான் ஜீவராசிகளை படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக அவரை ஏற்று தம் விருப்பப்படியே அவரால் ஆளப்படுவதற்கு உடன்பட்டார். இவ்வாறாக அவரிடம் மிகவும் திருப்தியடைந்த பகவான் பிரம்மாவுடன் கரம் குலுக்கி லேசாக புன்னகை செய்து பின்வருமாறு கூறினார். பொருளுரை. ஜட உலக சிருஷ்டி கண்மூடித்தனமானதோ அல்லது தற்செயலானதோ அல்ல. இவ்வாறாக என்றென்றும் பந்தப்பட்டவர்களாக அல்லது நித்திய பக்தர்களாக உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் முக்தியடைவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றனர். வேத அறிவை பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கிடையில் பரப்புவதற்காக பகவான் இந்த அறிவை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது உறவை மறந்துவிட்ட ஆத்மாக்கள் ஆவர். அவர்களை விடுவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பிரம்மதேவருடையதாகும். இதனால் அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவராவார். பிரம்மா தனது கடமையை பூரணமாக நிறைவேற்றுகிறார். ஜீவராசிகளை படைப்பதன் மூலமாகவும் வீழ்ந்த ஆத்மாக்களை சீர்படுத்துவதற்காக தமது குழுவினரை பரவச் செய்வதன் மூலமாகவும் அதை அவர் செய்கிறார். அக்குழு பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இக்குழுவினர் இன்று வரை வீழ்ந்த ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களை பகவானிடம் அழைத்துச் செல்வதில் இயல்பாகவே ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பகவான் தமது பின்ன பகுதிகளை திரும்ப பெற்றுக் கொள்வதில் மிகவும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார். வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றி அவர்களை பகவானிடம் ஒப்படைக்கும் கடமையை ஏற்பவரை விட பகவானுக்கு அதிக பிரியமானவர் வேறெவரும் இல்லை. பிரம்ம சமுதாயத்திலிருந்து விலகியவர்கள் பலர் உள்ளனர். பகவானை பற்றிய மறதியை மக்களிடையே அதிகரிக்கச் செய்து அவர்களை பௌதிக இருப்பில் இன்னும் அதிகமாக சிக்க வைப்பதே இவர்களுடைய ஒரே தொழிலாகும். இத்தகையவர்கள் ஒரு பொழுதும் பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆவதில்லை. இத்தகைய பொறாமை கொண்ட அசுரர்களை பகவான் ஜடத்தின் இருண்ட பிரதேசத்தினுள் இன்னும் ஆழமாக புகுத்தி பரமபுருஷரை அவர்கள் அறிய முடியாதவாறு செய்துவிடுகிறார். ஆனால் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியில் பகவானின் நோக்கத்தை பிரச்சாரம் செய்யும் எவரும் பகவானுக்கு எப்பொழுதும் பிரியமானவர் ஆவார். இத்தகைய ஒரு பிரச்சாரகருடன் பகவான் பெரும் திருப்தியுடன் கரம் குலுக்குகிறார். ஹரே கிருஷ்ணா.